இதுல கேட்கறதுக்கு வேற சொல்லிக்கிறது, நாங்களாம் சர்ச்சுக்கு போறோம், சண்டே சர்ச்சுக்கு போறோம். எங்க சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், என்ன சேஞ்ச்? சர்ச் இஸ் தி பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே வந்தால் ஒரு மாற்றம் இருக்கணும். வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்று உங்கள் பேரில் தவறு, இல்லை சபையின் பேரில் தவறு. இங்க வந்தா உங்களுக்குள்ள மாற்றம் வரணும், அதுக்குதான் சர்ச். உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி 12 வருஷமோ அவன் வெறும் ஏபிசிடி பேசினா ஒத்துப்பீங்களா? 12 வருஷம் ஒரு ஃபேக்டரியில உங்களை சேர்த்து விட்டு கடைசி வரைக்கும் ஸ்பேனரை முறுக்கவே தெரியாதுன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண உங்க பையனை அனுப்பி கடைசி வரைக்கும் ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் அடிச்சுட்டு இருந்தா ஒத்துப்பீங்களா? எல்லாத்துக்கும் வளர்ச்சி வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்ப சபையில மட்டும் ஏன் வளர்ச்சி இல்ல? பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. என்ன அர்த்தம்? சபை என்பது வளர்ச்சி நிறைந்தது, சபை என்பது வளர்ந்துகிட்டே போனோம்.